வணக்கம். என் பேர் ஆகாஷ். நான் இப்போ வந்து 12th முடிச்சிருக்கேன். அன்னை தெரசா அன்புள்ளத்தில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். வந்து 5வது முடிச்சப்ப எனக்கு என்ன அடுத்து வந்து எங்கே படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்துருந்தேன். அப்போ வந்து சில சில பேரோட உதவினால இங்கே போய் சேருங்க, அன்னை தெரசா அன்புள்ளத்தில் அங்கே போய் பாருங்க. அங்கே போகிற வரைக்கும் நான் வந்து சார் தான் கூப்பிட்டு இருந்தேன். அங்கே உள்ள பார்த்தோம்னா இந்த உலகம் வந்து என்னன்றது எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. இந்த எங்கே போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு வழியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க லைஃப்பில், அந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டாக கிடைச்சது தான் அன்னை தெரசா அன்புள்ளம். அங்கே முதல்ல போனோன்னே எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இதெல்லாம் படிக்காமல் எதுவுமே ஒரு இது தெரியாமல் இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அது இல்லாமல் டைம் கால்குலேஷன் எனக்கு வந்து எப்படி ஒரு நாளும் எப்படி டைமை வந்து கரெக்டாக பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் டைம் டேபிள்னு ஒன்று சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து எப்படி வாழ்க்கையை வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்றது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் அன்புக்காக இயங்குறப்ப ஒவ்வொரு நாளும் எங்கள் டேடி வந்து ஹோம்க்கு வருவாங்க. அப்போ வந்து எப்படி பார்த்தோம்னா ஒரு 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 மரத்தில் வந்து ஒரு கிளி இருக்குது. அந்த கிளி வந்து சந்தோஷமாக இருக்க முடியலன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். ஆனால் அப்போ வந்து எங்கள் டேடி வந்து எங்கள் ஹோம்க்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு ஆலமரத்தில் எப்படி ஒரு சந்தோஷம் கிளிகளுக்கெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல. என் 3 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்க முடியாததுனால பெரிய பையனை நான் கொண்டு அவங்கள்ட்ட உதவி கேட்டேன். இது மாதிரி என் பிள்ளைய சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது மாதிரி மருமக்கோட்டில் கீழே இருக்கிறதுனால என் குழந்தைங்களை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. எங்கள் குழந்தை வந்து எங்களோட கூட டாடி மேலே தான் அதிகமாக பாசமாக இருக்கும். அவங்கள வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தரை தான் நாங்கள் நினைக்கிறோம். அங்கே வந்து பக்தியிலையும் ஜப பக்தியிலையும் நல்ல ஒழுக்க வழக்கத்துலேயும் வீட்டில் வளர்த்துருந்தா கூட நாங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டோம். அங்கே நல்ல பழக்கத்துலேயும் நல்ல பிள்ளையாக இருந்தான். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் கிளாஸஸ் டெய்லி வந்து கம்ப்யூட்டர் கிளாஸஸ்லாம் இருக்கும். 12th வந்து எப்படி 12th படிக்கிறப்ப வந்து மோட்டிவேஷன் கிளாஸஸ் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றது வந்து ஜெயிப்பது நிச்சயம், அடுத்து என்ன படிக்கலான்ற இப்போ நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒவ்வொரு நாளும் வருஷம் ஒன்று நடக்கும். அப்போ வந்து அடுத்து என்ன படிக்கலான்றத கூட நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து வாரம் டெய்லியும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஃபாரினர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு அன்னை தெரசா அன்புள்ளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அங்கேருந்து வந்து அவங்க நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத கூட எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி இந்த அளவுக்கு நாங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம். இது நாங்கள் அன்னை தெரசா அன்புள்ளத்தை படிக்கிறதுனால என்னென்னா, எந்த ஸ்கூலில் போய் போனாலும் யாராச்சும் முன்னாடி வந்து வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போய் நிற்போம். இப்போ வந்து எங்கே ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் நடந்த வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்த வரைக்கும் பார்க்குறப்ப பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இங்கே அன்னை தெரசா அன்புள்ளத்து வந்ததுக்கப்புறம் அன்னை தெரசாவோட அந்த ஒரு பண்புகள் வந்து எனக்குள்ளே இப்போ வந்திருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே ஹெல்ப் பண்ணுறத விட அன்னை தெரசாவோட அந்த பண்பு வந்து என்கிட்ட இருக்குது. டு லவ் யுவர் நெய்பர் இஸ் டு லவ் காட். அந்த அந்த ஒரு தாட் வந்து மனசில் வந்து இப்போ வந்து பதிஞ்சிருக்கு. அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்து இந்த தாட் மூலம் அதுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாட்டு என்னன்னே தெரியாது. அன்னை தெரசா அன்புள்ளத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த தாட்டே எனக்கு தெரிஞ்சிச்சு. இது மூலம் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. டெக்னாலஜிஸ் எல்லாமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னை தெரசா அன்புள்ளத்துக்கு வரலன்னா என்ன இருப்பேன்னா, இப்போ இருக்க மாதிரி செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிருப்பேன். ஆனால் அன்னை தெரசா அன்புள்ளத்துக்கு வந்தனால எனக்கு வந்து நிறையா நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. மோட்டிவேஷன்ஸ்லாம் நிறையா எனக்கு வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி நல்லா படித்தேன். இப்போ வந்து நிறையா 10th வந்து 440 மார்க் எடுத்தேன். இப்போ 12th வந்து நல்லா எழுதியிருக்கேன் எக்ஸாமு. அங்கே இருக்க டேடி கொடுத்த மோட்டிவேஷன்ஸ்னால நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன். நிறைய மார்க் அவங்க எனக்கு வந்துருக்கு. இப்போ வந்து நான் அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்கலான்னு இருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதில் வந்து நல்ல ஒரு நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அன்னை தெரசா மாதிரியும் டேடி மாதிரியும் நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து என் மனசுக்கு